ஒரு செல்ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் பைபிள் ஆப்பும் இருக்கும், இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராமும் இருக்கும். நீ சூஸ் பண்ணுன்றார் ஆண்டவர். எந்த வெப்சைட்குள்ளே நீ போகிற, எந்த லிங்கை தொட போகிற, எதை நீ பார்க்க போகிற, எதை பார்த்து நீ சிரிச்சிட்டு இருக்க போகிற, எதை உன் நேரத்தை நீ விரயம் பண்ண போகிற, எல்லாமே உன் கையில் இருக்கு. நீ மேனேஜ் பண்ணுப்பா, நீ மேனேஜ் பண்ணு. எனக்கு தெரிந்த வரைக்கும்ங்க, நல்லா கவனிங்க, எனக்கு தெரிந்த வரைக்கும் வாலிப பருவத்தில் தங்களுடைய லைஃப்பை மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணாதவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா யாரை கல்யாணம் பண்ணுறாங்களோ அவங்க நிலைமை ரொம்ப பரிதாபம். They are going to destroy homes and families. இது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். நான் இதை அனுபவத்தில் அநேக குடும்பங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது நான் பார்த்துட்டேன். வாலிப பருவத்தில் தன்னுடைய டைம், தன்னுடைய எனர்ஜி, தனக்கு ஆண்டவர் கொடுத்த ரிசோர்சஸ் எல்லாம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ண தன்னை வளர்த்து கொள்ளாத பிள்ளைங்க நாளைக்கு மனைவிகளாக கணவன்மாராக எழும்பி வந்தா அவர்களால் நடக்க போகிற சீரழிவு அதை கட்டுப்படுத்தவே முடியாது. வாலிப பிள்ளைகளுக்கு அன்பா சொல்றேன்பா, manage yourself or you will never be a master. Manage your life. கர்த்தர் உன்னை தனிமையா வைத்திருக்கிறதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? சும்மா சுத்திட்டு இருக்கிறது இல்லை, சும்மா உட்காந்து ஸ்கிரீனே பார்த்துக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு எழும்பிட்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா ஊர் சிரிச்சிடும். நீ குடும்பம் கட்டும் போது ஊர் சிரிக்கும். You will achieve nothing in your life. நீங்க எதையுமே சாதிக்க மாட்டீங்க. Get out of your screen time. Do something that will build your life.